இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கேண்ணே நாங்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் இருந்து சகோதரி ரேகா அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போனால் அதை கூட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க காவல்துறை. பாருங்கள், காவல் ஆய்வாளர், சட்டம் ஒழுங்கு, பல்லாவரம் காவல் நிலையம், பல்லாவரம், சென்னை. பாரதிய ஜனதா கட்சி அந்த சகோதரிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ரேகா அவங்கள என்ன எங்கள் தங்கச்சி தானே, அதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பேட்டர்னை பாருங்கண்ணே, பேட்டர்னை பாருங்கள். அதனால் எப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க? சத்தியமாக பண்ண மாட்டாங்க சார். அந்த காவல் ஆய்வாளர் வந்து விசாரணைக்கு கேட்ட விசாரணை அழைக்கல, அவங்க தலைமறைவு கைது பண்ணணும் மட்டும் தலைவா. அதான் தலைவா நான் சொன்னேன்ல தலைவா, நானும் போலீஸில் 10 வருஷம் இருந்திருக்கேன் தலைவா. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்து இவங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதே தான் கடலூரில் திமுக எம்பிக்கு நடந்தது. சொந்த பாய்லரில் ஒருத்தர் கொன்னார், பாய்லரில் எம்ப்ளாயி கொன்னார். கடலூர் எம்பி ரமேஷ் பாய்லரில் அரெஸ்டே பண்ணல, 1 மாதம் அரெஸ்ட் பண்ணல. கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேம் சேக் அரெஸ்ட் பண்ணி 2 மணி நேரத்தில் அந்த பெயிலை